கூலி. சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்து வெளிவந்திருக்கிற இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. பான் இந்தியா படமாக வெளிவந்திருக்கிற இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு எகிரி போய் கிடக்கு. ரசிகர்களின் இந்த எதிர்பார்ப்பை ரஜினியின் இந்த கூலி நிறைவேற்றியிருக்கா? இந்திய அளவில் எல்லா மொழிகள்ல இருந்தும் மிகப்பெரிய நடிகர்களை எல்லாம் போட்டு பல மொழிகளில் படம் எடுத்தா அது ஒரு பேன் இந்தியா படம். இந்த கணக்குப்படி பார்த்தா இதுவும் ஒரு பேன் இந்தியா படமாக வந்திருக்கு. ஆனால் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கா? ரசிகர்கள் இந்த படத்து மேலே அளவு கடந்த எதிர்பார்ப்பை வச்சுருக்காங்க. இப்படி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியாகி இருக்கிற இந்த கூலி திரைப்படம் எப்படி இருக்கு? வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர் கூட்டத்தை வச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்திருக்கு இந்த கூலி படம். இந்த படத்தில் நாகார்ஜுனா, சௌபின் சாகர், உபேந்திரா, அமீர் கான், ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ் இப்படி நடிகர் கூட்டமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. ஹார்பரில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தி வர்றாரு நாகார்ஜுனா. இந்த படத்தோட வில்லன்கிறதால என்னென்ன தப்பெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாரு. இப்போ ட்ரெண்டில் ஒரு வில்லனை மோசமாக காமிக்கணும்னா அவர் மனித உறுப்புகளை கடத்தணும். இந்த படத்தோட வில்லனும் அதையே செய்கிறார். இவருக்கு உதவியாக வர்ற சோபின் மெயின் வில்லனை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஹீரோ ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திக்கிட்டு அமைதியாக வாழ்ந்து வர்றாரு. ஒரு ஹீரோவும் வில்லனும் படத்தில் இருந்தால் அவங்க நேராக மோதுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். இங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு இறந்து போகிறாரு. அவரோட சாவில் ஏதோ மர்மம் இருக்குன்னு துப்பு தொடங்க ஆரம்பிக்கிறாரு ஹீரோ. இது தாங்க கதை. ஒரு மேன்ஷனை நடத்திக்கிட்டு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு வர ரஜினி அவரோட நண்பர் சத்யராஜ் இறந்து போனது தெரிஞ்சு அவருடைய மரணம் இயற்கையான மரணம்னு எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்கும்போது இது இயற்கையான மரணம் இல்லை, அவர் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு ரஜினி சந்தேகப்படுறாரு. இதுக்கு யார் காரணங்கிறத கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சத்யராஜோட மகள் ஸ்ருதி ஹாசன்கிட்ட சொல்லிட்டு அதுக்கான வேலையை பார்க்குறாரு. சத்யராஜ் நாகார்ஜுனாவுக்காக வேலை பார்த்துருக்காருன்னு தெரிஞ்ச பிறகு தன் நண்பனோட மரணத்தை கண்டுபிடிக்க நாகார்ஜுனாவோட இடத்துக்கே போகிறாரு ரஜினி. தன்னோட நண்பன் எப்படி இறந்தான், அதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சு பழிவாங்க கிளம்புறாரு. யார் கொன்னாங்கன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா? ரஜினிக்கும் அவரோட நண்பனுக்கும் இடையே உள்ள ரகசியம் என்ன? உண்மையாகவே ரஜினிகாந்த் யாரு? இதுதான் இந்த படத்தோட கதை. ரஜினி என்ற ஒரு மனிதன் 50 வருடமாக சேர்த்து வச்சிருக்கிற அவரோட புகழ், மக்களுக்கு அவர்கிட்ட இருக்கிற கவர்ச்சி, இதை வச்சு பணம் பண்ணுறது எப்படின்னு யோசித்து நிறைய சீன்ஸ் வச்ச மாதிரியே இருக்குது. இந்த மனுஷனோட கிரேஸை வச்சு இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் வாழறாங்கன்னு தெளிவாக தெரியுது. அதுக்காகவே இந்த படம் நல்லா ஓடணும். சமீபத்தில் வந்த படத்தை விட இந்த படத்தில் ரஜினியோட ஸ்டைலும் ஸ்பீடும் ரொம்ப நல்லா இருக்குது. படம் முழுக்க எல்லா சீன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் ரஜினியை தவிர வேறு யாரையுமே பார்க்க முடியல. இந்த படத்தில் பல மொழிகள்லேருந்து பெரிய பெரிய ஹீரோக்களை இறக்கியிருந்தாலும் இந்த படத்தால் அதிகமாக பயனடைய போகிறது என்னமோ மஞ்சுமல் பாய்ஸ் சௌபின் சாகர் தான். தன்னுடைய ஒவ்வொரு ஷாட்லேயும் நடிப்பால் பட்டையை கிளப்புறார். அவர் வர்ற ஒவ்வொரு சீன்லையும் அமர்க்கலப்படுத்துகிறார். சோபின் ஒரு மிகப்பெரிய ரவுண்டு வருவார்னு தோணுது. வில்லனா நாகார்ஜுனா இருந்தாலும் அவரோட அந்த வாய்ப்பை அனாவசியமாக சௌபின் சாகர்கிட்ட பறி கொடுக்குறாரு நாகார்ஜுனா. வில்லன் கேரக்டர் நாகார்ஜுனாவுக்கு செட்டே ஆகலை. அடுத்ததாக ஸ்ருதி ஹாசனும் ரச்சிதா ராமும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இத்தனை கூட்டத்துலேயும் தனியாக தெரிகிறாங்க. மிகப்பெரிய நடிகர்களை எல்லாம் ரொம்ப சுமாரான ரோலில் காட்டி வீணடிச்சிருக்காங்க. சத்யராஜ், உபேந்திரா, அமீர் கான் இவங்களை இன்னும் சிறப்பாக பயன்படுத்தி இருந்தால் இந்த படம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். எப்போ ஒரு வில்லன் கதாபாத்திரம் மிரட்டலாக இருக்குதோ அப்போ தான் அந்த ஹீரோவும் மாசாக தெரிவார்.
ஆனால் இந்த கூலி படத்தில் அது ஏனோ மிஸ் ஆன மாதிரி இருக்கு. தன்னோட உயிர் நண்பன்னு சொல்கிற சத்யராஜுக்கும் அவருக்குமான எமோஷனல் கனெக்ட் இந்த படத்தில் மிஸ்ஸிங். அதே போல் ஸ்ருதிஹாசனுக்கும் ரஜினிக்குமான பலமான உறவு இருந்தும் எந்தவித ஒரு எமோஷனல் கனெக்டும் இல்லாதது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ். இந்த படத்தில் கொஞ்சம் திரைக்கதையில் கோட்டை விட்ட மாதிரியும் இருக்குது. தன்னோட சிறப்பான திரைக்கதையால் மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம்னு அமர்க்கப்படுத்திய லோகேஷ் கூலி படத்தில் கொஞ்சம் சறுக்கிட்டாரோன்னு தோணுது. சரி, எல்லா படத்துலையும் 100% எதிர்பார்க்கறது கொஞ்சம் அதிகம்தான். எப்படா முடியுங்கிற மாதிரி படம் ரொம்ப நீளமாக போகுது. அனிருத்தோட மியூசிக் கூலிக்கு ஒரு மிகப்பெரிய பலம். சண்டை காட்சிகள்லாம் ரசிக்கிற மாதிரியே இல்லை, கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லை. ஐயா என்னை அடிங்க, ஐயா ஐயா என்னை அடிங்கயான்னு எல்லாரும் ரஜினிகிட்ட வந்து அடி வாங்கிட்டு போகிறாங்க. பூஜா ஹெக்டேவின் மோனிகா பாடல் செம்மையாக இருந்தது. அதுவும் சோபினோட ஆட்டம் அட்டகாசம். ஆனால் அந்த பாட்டு அங்கே தேவையான்னு கேட்குற மாதிரியே இருக்குது. படம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் எல்லா சீன்லேயும் கும்பலாக ஆர்டிஸ்ட் வந்து போகிறாங்க. இதை பார்த்த பிறகு தான் கண்டிப்பாக இது லோகேஷ் படம்னு நமக்கு ஞாபகம் வருது. லோகேஷுக்கும் போலீஸுக்கும் ஆகாது போல. படம் ஆரம்பத்தில் இருந்து ஒரே வெட்டு குத்து கொலைன்னு நடக்குது. ஆனால் ஒரு போலீஸை கூட கண்ணில் காணலை. ஃப்ளாஷ்பேக் காட்சிகள்லாம் பிரமாதமாக இருந்தது. டிஜி நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. டைம் மிஷினில் போய் 80s ரஜினியை பார்த்த மாதிரியே இருந்தது. வாய்ஸ் டோனும் பக்காவாக இருந்தது. ஒளிப்பதிவு மற்றும் எடிட்டிங் பிரமாதம். இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னா ரஜினிகாந்த் தான். அதுக்கப்புறம் சௌபின் சாயர், நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன். இன்டர்வல் சீன்ஸ் சூப்பர். ஃப்ளாஷ்பேக்கும் அருமை. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப அருமை. இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட் திரைக்கதை தான். ஃபைட் சீன்ஸு லாஜிக்கை பற்றி கவலைப்படாதது, பல இடத்துல எமோஷ்னல் மிஸ்ஸிங், டம்மி ஸ்டார் கேமியோ. மொத்தத்தில் கூலி ரஜினியை ரசிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல படம். நன்றி.